வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 8ல் பார்ட் 8 பார்க்கலாம். இதோட இந்த டெஸ்ட் 8ல் 200 கொஷின்ஸ் முடியுது. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் லைவ் செஷன்ஸாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் லைவ் அட்டென்ட் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டட் செஷன்ஸும் இருக்குது. ஜிகே எல்லா சப்ஜெக்ட்ஸும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. இதில் டார்கெட் 140+ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கிளாஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் லைவ் கிளாஸஸ் தான். அப்புறம் 2 எஜுகேட்டர்ஸ் 1 செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 எஜுகேட்டர்ஸை சேர்ந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 20 கொஷின்ஸ் 20 மினிட்ஸில் 8 PM டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்க டைம் டேபிள் படி. தென் அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி சாம்பியன் லீக்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி ப்ளஸில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் வரும். இதில் உங்களுக்கு இப்போ 7000 ஒரு பிளான் அப்படின்னா பூரண்யா அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 10% ரிடக்ஷன் கிடைக்கும். ஜஸ்ட் 6300 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் மந்த்லி 500 to 600 இஎம்ஐயாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த டிஎன்பிஎஸ்சியை கிராக் பண்ணுங்கள். இப்போது நவம்பர் 20, 29, 30 இந்த 3 டேஸாக அன்அகாடமியில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு இந்த ரிவிஷன் பிளான் போயிட்டுருக்கு. சரிங்களா? 7 AM 11 PM வரைக்கும் டெய்லி அந்த ரிவிஷன் பிளான் ரெகுலராக போயிட்டுருக்கு. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நெருங்கிட்டுருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ நீங்கள் குரூப் 1க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே டிலே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 1 month தான் இருக்குது. உடனே ஜாயின் ஆகி பெனிஃபிட் ஆகிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 8 பார்ட் 8 கொஷின் நம்பர் 181. Which of the following country won award for meeting public health goals of eliminating hepatitis B in the session of World Health Organization WHO? அதாவது உலக சுகாதார நிறுவனத்தால் ஹெப்பாட்டிட்டிஸ் பியை முற்றிலும் ஒழித்ததற்காக விருது வழங்கப்பட்ட நாடு அல்லது நாடுகள் எவை? ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வங்கதேசம், பங்களாதேஷ். Next, question number 182. Which of the following is related to New Delhi Declaration? புதுதில்லி அறிவிப்பு பின்வரும் எவற்றுடன் தொடர்புடையது? புதுதில்லி அறிவிப்பு பின்வரும் எவற்றுடன் தொடர்புடையது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பாலைவனமாதலை தடுத்தல், ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டெசர்டிஃபிகேஷன். Next, question number 183. Johar Cup related to which of the following sport? ஜோஹர் கோப்பை பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹாக்கி. ஜோஹர் கப்னாலே எதோட ரிலேட் ஆனது அப்படின்னா ஹாக்கி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 184. சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் FMD இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. கால் மற்றும் வாய் நோய் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. Next, National Animal Disease Control Program NADCP launched recently by PM in Mathura. சமீபத்தில் தேசிய விலங்கு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தை பிரதமர் மதுராவில் துவங்கி வைத்தார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும்தான் கரெக்டு. 2 only. ஓகேங்களா? Foot and mouth disease is caused by bacteria. National Animal Disease Control Program NADCP launched recently by PM in Madura. இது ரெண்டுலேயும் ரெண்டாவது மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 only. Next, question number 185. Which of the following state is the only state in the country adopted uniform civil code? கீழ்கண்ட மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்தியாவின் ஒரே மாநிலம் எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவா. கீழே இருக்கிற மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கிட்ட இந்தியாவோட ஒரே மாநிலம் எது? யூனிஃபார்ம் சிவில் கோட், கோவா. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 186. வாட் இஸ் த ரெக்வயர்ட் மினிமம் ஈக்விட்டி
capital to convert non-banking financial company NBFC into small finance bank SFB according to RBI. RBI-யின் படி வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை சிறுநிதி வங்கியாக SFB மாற்றப்படுவதற்கான குறைந்தபட்ச முதலீட்டு தொகை என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 200 crore 200 கோடி. Next question number 187. Which is the first company in India to provide broadband services to the marine sector? கப்பல் போக்குவரத்து துறைக்கு பிராட்பேண்ட் சேவை வழங்க உள்ள முதல் நிறுவனம் எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாடா. கப்பல் போக்குவரத்து துறைக்கு பிராட்பேண்ட் சேவை யாருன்னா டாடா. நெக்ஸ்ட்டு question number 188. Automatic Exchange of Information AEOU OI agreement is signed by India with which of the following country? இந்தியா தன்னிச்சையாக தகவல் பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தத்தை கீழ்கண்ட எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 189. சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடு. சிட்மெக்ஸ்ட் 2019 ஆர்ட்ரிலேட்ரல் எக்ஸைஸ் ஹெல்ட் இன் விசாகப்பட்டினம். சிட்மெக்ஸ் 2019 முத்தரப்பு நாடுகளின் கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. ஓகேங்களா. அடுத்தது இட் இஸ் மேடன் எக்ஸைஸ் டு இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து ட்ரியோ. இது இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கிடையே முதல் நடைபெற்ற பயிற்சியாகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி செகண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா. இட் இஸ் மேடன் எக்ஸைஸ் டு இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து ட்ரியோ அது மட்டும்தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு இது தப்பு. இது இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கிடையே முதல் நடைபெற்ற பயிற்சியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 190. நிர்விக் எ டேர்ம் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி சீ இன் நியூஸ் ரிலேட்டட் டு. தொடர்ச்சியாக செய்திகள் காணப்படும் நிர்விக் என்பது எதனுடன் தொடர்புடையது? நிர்விக் என்பது எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எ நியூ எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நியூ எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது ஏற்றுமதிக்கான புதிய கடன் காப்பீட்டு திட்டம். இதுதான் நிர்விக் அப்படின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 191. வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் காலியா ஸ்கீம்? காலியா திட்டத்தின் நோக்கம் என்ன? அதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் வித் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் மார்ஜினல் அண்ட் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ். ஆப்ஷன் சி த ஆன்சர். சிறு குறு மற்றும் நிலமற்ற விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் இந்த காலியா அப்படின்றது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 192. ஹூ ஹெட்ஸ் த அயோத்தியா மெடியேஷன் கமிட்டி இன் த அயோத்தியா டிஸ்பியூட்? அயோத்தி வழக்கின் மத்தியஸ்தர்கள் குழுவின் தலைவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எஃப்எம்ஐ கலிஃபுல்லா. எஃப்எம்ஐ கலிஃபுல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 193. சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆகாஷ் இஸ் அன் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இட் கம்ஸ் அண்டர் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IGMDP இன் மீடியம் ரேஞ்ச் கேட்டகரி. அதாவது தரையிலிருக்கும் இலக்குகளை தாக்கக்கூடிய ஆகாஷ் ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை இடைப்பட்ட தூர அளவுகளை தாக்கும் ஒருங்கிணைந்த வழிகாட்டு ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 only 2 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 194. Which of the following organizations exemption from the purview of RTA Act 2005 recently cancelled by Supreme Court of India? பின்வரும் எந்த அமைப்புக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்ததை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கவர்மெண்ட் ஃபண்டட் NGO. அரசு நிதியுதவி அளிக்கும் தன்னார்வ நிறுவனங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 195. Which is the first state in India to launch public information portal? ஜன் சூச்னா போர்ட்டல். பொது தகவல் வலைத்தளம் ஜன் சூச்னா போர்ட்டல் திறந்துள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜஸ்தான்.
Question number 196. According to Archaeology Department, what is the determined time period of Kiladi civilization? தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் மூலம் கிடைத்த தகவலின்படி கிலடி நாகரிகம் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 6th century BCE. ஆமு 6ஆம் நூற்றாண்டு. Next, question number 197. Which of the following state high court recently held that access to internet is fundamental right provided by the constitution? கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் சமீபத்தில் இணைய அணுகலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமை என தீர்ப்பளித்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா ஹைகோர்ட். கேரள உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 198. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடு. 37th GST Council meeting recently held in New Delhi. 37வது GST Council கூட்டம் சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட், GST Council established under Article 279(1) of Indian Constitution. இந்திய அரசியலமைப்பின் விதி எண் 279(1) கீழ் GST Council உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 only. 2 மட்டும்தான் கரெக்டு. அதாவது GST Council established under Article 279(1) of Indian Constitution. இது மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட், கொஷின் நம்பர் 199. Yellow Vest protests are frequently in news. These protests are held in which of the following country? மஞ்சள் சட்டை கிளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக செய்திகள் காணப்படும் போராட்ட குழுவினர் பின்வரும் எந்த நாட்டில் தங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்ஸ். நெக்ஸ்ட், கொஷின் நம்பர் 200. போஷன் அபியான் வாஸ் லான்ச்ட் ஆன். போஷன் அபியான் திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 8th March 2018. மார்ச் 8, 2018. ஓகேங்களா? ஸோ இதோட டெஸ்ட் 8ல் உள்ள 200 கொஷின்ஸும் முடிஞ்சது. நம்ம இது வரைக்கும் வந்துட்டு டெஸ்ட் 8ஓடு சேர்த்து மொத்தம் 1600 கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்தாச்சு. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குது, பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் 9க்குள்ளே வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வரும்.